நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். இனி வாட்ஸ்அப் பகுதியை பார்க்கலாம். அனிதா, சொல்லுங்க, இன்றைய காலை நேரத்தில் இ-பேப்பர்னு சொல்லக்கூடிய தினசரிகளில் என்ன மாதிரியான பதிவுகள் இருக்கு? கண்டிப்பாக கிரண்யா, முதலாவதாக நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா போர்பந்தர், குஜராத் போர்பந்தர் கிட்ட ஒரு படகு வெடித்த சம்பவத்தை நமக்கு தெரியும். அதாவது பாகிஸ்தான் தற்கொலைப்படை தாக்குதல் தீவிரவாதிகள் அந்த படகை வெடிக்க செஞ்சாங்க. அவங்களை மற்ற போலீஸார் மடக்கி பிடிக்க முயற்சித்த போது அந்த படகை கண்காணித்த போது அதில் என்ன இருந்ததுன்னா ஒரு ஒயர்லெஸ் கருவி கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. அந்த ஒயர்லெஸ் கருவியில் என்னென்ன விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு அப்படின்னு ஒட்டு கேட்ட போது அதில் என்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த தற்கொலைப்படை தாக்குதல் தீவிரவாதிகளோட குடும்பத்துக்கு தலா 5 லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டதாக அது மூலமா விஷயம் தெரிஞ்சிருக்கு. அதை பற்றின செய்திகள் வந்திருக்கு. அதை தொடர்ந்து மும்பையில் மின்சார ரயில்கள், எலக்ட்ரிக் ட்ரெயின்னு சொல்லப்படுற மின்சார ரயில்கள் நடுவழியில் நின்றதால ரயில் நிலையங்களில் மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. மக்கள் பயங்கரமாக ஆத்திரம் அடைஞ்சிருக்காங்க. மும்பை சிட்டி அப்படின்னாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வர விஷயம் கூட்ட நெரிசலான ஒரு இடம் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அங்கே பயங்கரமான கூட்டம் இருக்கிறனால ஒரு எத்தனை ட்ரெயின் அமிச்சாலுமே பத்தாத ஒரு நிலைமையில் ஒரு ட்ரெயின் கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் லேட்டாக வந்தது. மக்கள் பயங்கரமாக கோபத்தில் ஃபுல்லாக ஆக்கிரமித்து சண்டை போட்டு வந்திருக்காங்க. அதை பற்றின செய்திகள் வந்திருக்கு. அதை தொடர்ந்து போர்பந்தரில் இப்போ தீவிரமாக ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது அந்த படகு வெடித்த விபத்து இப்போ தான் நடந்து முடிஞ்ச சம்பவத்தில் இப்போ மேலும் 2 படகுகள் இங்கே பார்க்கப்படுறது. அதனால் அதிகாரிகள், நேவியில் இருக்க அதிகாரிகள் அதை ரொம்ப தீவிரமாக கண்காணிச்சுட்டு இருக்காங்க. இந்த படகு எந்த மாதிரியான படகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றிய செய்திகள் வந்திருக்கு. அதை தொடர்ந்து பார்த்தா ஊதிய ஒப்பந்தத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வர 7ஆம் தேதி வங்கி ஊழியர்கள் மறுபடியும் ஸ்ட்ரைக்கில் ஈடுபடுறதுக்கு இருக்காங்க. வங்கிக்கு எந்த அளவுக்கு லாபம் வருதோ அதுக்கேற்ற மாதிரி ஊழியர்களுக்கும் வருமான ஊதியம் அதிகரித்து கொடுக்க வேணும் அப்படிங்கிறது அவங்களோட கோரிக்கையாக இருக்குது. இந்த கோரிக்கையை ஏற்று மறுபடியும் 7ஆம் தேதி அவங்க வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து போக்குவரத்து ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. அதாவது அவங்களுக்கும் ஊதிய உயர்வு கொடுக்கணும் அப்படின்னு. இந்த பேச்சுவார்த்தைக்கு அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு குழு அமைச்சிருக்காங்க. 11 பேர் கொண்ட குழு. எதுக்காகனா அந்த குழுவோட ஒரு தலைவரை சந்திச்சு அவங்க மூலியமாக அவங்களோட கோரிக்கைகளை அவங்க நிறைவேற்றிக்கலாம். அதுக்காக இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கு. இதுதான் கிரண்யா இன்னைக்கான முக்கியமான செய்திகள். தகவல்களுக்கு நன்றி அனிதா.